பல்லாவரத்து உள்ள பார்த்தீங்கன்னா திருநீர்மலைன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில். அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சுத்துப்பட்ட வில்லேஜ் ஃபுல்லாக அவருடைய சொத்து தான். ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. இந்த மாதிரி கோயில் சொத்துல இந்த மாதிரி ஒரு 5 கோடி ரூபா லோன் போட்டாங்க. இந்த லோன் போகிறதுக்கு என்ஓசி இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்துறாங்க, ஹெச்ஆர்என்ஸில் அடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கோயில் ரெக்கார்டு எடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். அந்த அந்த 20 சர்வே நம்பரில் வெறும் 6 சர்வே நம்பர் தான் கோயில் பேர். இந்த ரெக்கார்டை பார்த்த உடனே நைட்டு தூக்கம் வரல சார் எனக்கு. மொத்தத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி எடுத்து இவ்வளோ டாக்குமெண்ட். குடிக்காரன் போய் ஒரு 2 கிலோ கம்பி தர்றான், அவன் மேல ஒரு 75 கேஸை போட்டு 14 நாள் உள்ள தள்ளுறாங்க. கோடிக்கணக்கில் கோயில் சொத்தை கொள்ளைச்சிருக்கானுங்க. இவனுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? திராவிட மாடல் அரசு ஜிபிஆர்எஸ் போட்டு அந்த சர்வே அங்க இருக்க சர்வே நம்பரை பார்த்தோம். 198 199 காட்டுச்சு. சரின்னு பட்டாவை கிளிக் பண்ண லட்சுமி நாராயண பெருமாள் பேர்ல 60 சென்ட். இது இந்த பக்கம் சிவன், அதை தூக்கி வந்து ரோட்ல வச்சுட்டாங்க. இந்த பக்கம் பஜனை கோயில் பேர்ல 25 சென்ட். இந்த சிவனையும் தூக்கி வந்து ரோட்ல வச்சுட்டாங்க. இந்த கோயில் சொத்தை அவங்க ஆட்டையை போட்டுட்டு சிவனையும் தூக்கி ரோட்ல வச்சுட்டாங்க. ஒரு சாதாரண விஷயம், ஒரு எல்லை கல்லுக்கும் தீபத்தூனுக்கும் வித்தியாசம் தெரியலன்னா இவங்க எம்பியா போய் அங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய வரி பணம் கேன்டீன்ல சாப்பிடுறது, தங்கறது, பிளைட்ல வருது, இதான் வேஸ்ட். சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர். ஆனா இந்துக்கள் நினைக்கிறாங்க அவர் அறநிலைத்துறை, அவர் அல்லலிய அமைச்சர். இப்போ சபாநாயகரே சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவங்களை போட்ட பிச்சையில வந்து ஆட்சின்றாரு. அதை நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அது நிறைய வீடியோ இருக்கு. அவங்க மதம் மாற்றம் பண்றதுக்கு கோயில் இருந்தாச்சுன்னா மதம் மாற்றம் பண்ண முடியாது. அப்ப சொத்தை அழிச்சிருங்க. சொத்தை அழிச்சுன்னா கோயிலுக்கு வருமானம் வராது, கோயில் பாழடைஞ்சிரும். அதையும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, இதே மனோ தங்கராஜை வர வச்சிங்கன்னா கரிமாலத்துல அதையும் இடிச்சு எடுத்து போடுவார், கல்லு எல்லாம். சிடிவி மூலியமா நான் பொதுமக்களுக்கு தெரிஞ்சுக்குது, இந்துக்கள் இதுக்கு மேல இருந்துங்க. இனியும் நான் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பிரியாணிக்கு ஓட்டு போடுவேன்னா நாளைக்கு உங்க வம்சம் புள்ள அழிஞ்சிடும். திருநீர்மலையில ஒரு பெரும் கோயில் இருக்கு, ரொம்ப புராதனமான கோயில். அதற்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனா அந்த சொத்துக்கள், அந்த அளவுக்கான சொத்துக்கள் இப்பவும் இருக்குதா அப்படிங்கிறத ஐயா வந்து தொடர்ச்சியாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக பல விஷயங்கள் இருக்கு. அது குறித்து தான் நம்மள்கிட்ட அந்த செய்திகளை பகிர்ந்து போறாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சந்தானம், நான் முன்னாள் ராணுவ வீரர், சமூக ஆர்வலராக இருக்கேன். மப்பேட் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் வெல்ஃபேர் சொசைட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சமூக ஆர்வலராக பண்ணுறோம். இந்த சமூக ஆர்வலராக இருக்கிறதுனால நாங்கள் கவர்மெண்ட்டை சொத்தையும் மீட்டெடுக்கிறோம், கோவில் சொத்தையும் மீட்டெடுக்கிறோம். ஏன்னா நான் ஒரு இந்துவா இருந்து அந்த கோயில் சொத்தை மீட்டெடுக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு என் தெய்வம் இருந்தாதான் நாளைக்கு நம்ம என் குறைய சொல்ல முடியும். இன்னைக்கு இப்போ இன்னைக்கு திராவிட மாடல் ஆசில பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர். ஆனா இந்துக்கள் நினைக்கிறாங்க அவர் அறநிலைத்துறை, அவர் அல்லலிய அமைச்சர். ஏன்னா நான் சொல்லல, அவரே சொல்றாரு. நிறைய மீட்டிங்ல போயிட்டு அல்லலியான்றாரு. அவர் அல்லலியா பண்றவர் இங்க எதுக்கு அமைச்சர் ஆவார்? சர்ச்சைக்கு போலாம். அரவரா சொன்னதை விட அல்லேலியா தான் அதிகமா சொல்றாரு. ஆமா, அல்லேலியா. ஏன்னா அவங்கள சொல்றாங்களே நாங்க போட்ட பிச்சையில வந்த ஆட்சின்றாங்க. நான் சொல்லல, அவங்க தான் சொல்றாங்க. அதனால ஏன்னா சபாநாயகரே சொல்லியிருக்காரு, கிறிஸ்தவங்களை போட்ட பிச்சையில வந்த ஆட்சின்றாரு. அதை நான் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அது நிறைய வீடியோ இருக்கு, உங்களுக்கு வேணும்னால கூட நான் சப்மிட் பண்றேன். எனக்கு ஒண்ணு இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னா, பல்லாவரத்து உள்ள பாத்தீங்கன்னா திருநீர்மலைன்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. இது வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு கோயில். ரங்கநாத பெருமாள் அவர் பேர். அவருக்கு பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சுத்துப்பட்ட வில்லேஜ் ஃபுல்லா அவருடைய சொத்து தான். ஆனால் இன்னைக்கு போய் கேட்டோம்னா கோயில் பேர்ல 30 ஏக்கர் இருக்குது, 20 ஏக்கர் இருக்குதுன்றாங்க. இருந்தாலும் நான் நம்பலை. ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. இந்த மாதிரி கோயில் சொத்துல இந்த மாதிரி ஒரு 5 கோடி ரூபா லோன் போட்டாங்க. இந்த லோன் போறதுக்கு என்ஓசி இவங்க கொடுத்தாங்க, அவங்க கொடுத்துறாங்க, ஹெச்ஆர்என்ஸில் அடிச்சுக்கிறாங்க. இவர் சொல்றாரு நான் 1000 கோடி நலரன்ஸ்ல அடிச்சுக்கிறாங்கன்னா ஈஓவும் ஜேசி. ஆமா, ஈஓவும் ஜாயின்ட் கமிஷனருக்கு சண்டை. என்ன பங்கு பிரிக்கிறதுல சண்டையா என்னன்னு தெரியாது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவர் சொல்றாரு தெரியுங்களா, நான் 1000 கோடி சொத்தை மீட்டேன், நிலத்தை மீட்டேன்னு. நான் சிம்பிளா ஒரு பேஜ்ல பாத்தீங்கன்னா சர்வே நம்பர் 72ல இருந்து 90 வரைக்கும் இந்த ஒரு பேஜ்ல மட்டும் 76 ஏக்கர். இதோட மதிப்பு வந்து 760 கோடி. இது கைட்லைன் வேல்யூ. அதாவது ஒரு ஏக்கர் அங்க கிட்டத்தட்ட 1 கோடி போகுது. ஆமா, 1 கோடிக்கு மேல போகுது. 10 இன்னைக்கு வந்து ஒரு சென்ட் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல. கைட்லைன் வேல்யூ 76 ஏக்கர் 760 கோடி. இன்னைக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா 20 சர்வே நம்பர்.
இன்னைக்கு கோயில் ரெக்கார்டு எடுத்து நான் வெரிஃபிகேஷன் பண்றேன். அந்த அந்த 20 சர்வே நம்பர்ல வெறும் 6 சர்வே நம்பர் தான் கோயில் பேர் இருக்குது.